அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 50 டேஸ் ஸ்டடி பிளானில் நம்ம சிலபஸ் வைஸாக நம்ம இப்போ கொடுத்துருக்க நியூ சிலபஸ் வைஸாக டெஸ்ட் வச்சோம்ப்பா. அதையும் படித்து முடிச்சிட்டோம். ஸ்கூல் புக்கையும் நம்ம படித்து முடிச்சிட்டோம். அதனால் இப்போ நம்ம லாஸ்ட் டைமாக நம்ம என்ன வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கு தான் வந்திருக்கோம். அதன்படி இந்த வாரம் நம்ம தமிழுக்கு கொடுத்துருந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். பாகற்காய் அப்படிங்கிறத பிரித்து எழுதுகிறதுக்கு பாகு ப்ளஸ் அல் ப்ளஸ் காய் அப்படின்னு சொல்லி தான் பிரித்து எழுதணும். நம்ம இந்த சேர்த்து எழுதுக பிரித்து எழுதுகிறதுக்கு புணர்ச்சி விதிகள் எந்த மாதிரி உங்களுக்கு புணர்ந்து அது சேரும் அது பிரியுங்கிறத பற்றி டீட்டெயில் வீடியோ நம்ம சேனலில் கொடுத்துருக்கோம்ப்பா. நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அந்த வீடியோவை பாருங்கள். அதை பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு இந்த சேர்த்தெழுதுக பிரித்தெழுது ரொம்ப எளிமையாக புரியும். ஏன்னா இந்த பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக்கு புணர்ச்சி விதி தான்ப்பா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம இதை கரெக்டாக நம்ம பிரித்து எழுதுக சேர்த்தெழுதுக எழுத முடியும். அதை நீங்கள் ஒன் டைம் நீங்கள் பார்த்துட்டு வந்துடுங்க. புக் எடுத்து ஒருக்க ரீட் பண்ணிடுங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். பைநினம் அப்படிங்கிறது பிரித்து எழுதுக அப்படிங்கும்போது இந்த பைநினம் அப்படிங்கிறது பண்புத்தொகை. பண்புத்தொகை எப்பயுமே மை விகுதி வச்சு தான் பிரியும். அப்போ பசுமை ப்ளஸ் நினம் அப்படின்னு சொல்லி தான் பிரியும். நெக்ஸ்ட்டு பிரித்து எழுதுக நன்கணியர் அப்படிங்கும்போது நன்கு ப்ளஸ் அணியர் அப்படின்னு சொல்லி தான் பிரியும். நெக்ஸ்ட் பாருங்கள். பனை ஓலை அப்படிங்கிறது சேர்த்து எழுதும்போது பனை யோலை அப்படின்னு வரும். ஏன்னா இந்த நை அப்படின்னு வரும்போது இன் ப்ளஸ் ஐ அப்படின்னு சொல்லி அதை பிரிக்க முடியும். அப்போ இந்த ஐ அப்படிங்கிறது வருமொழியில் இருக்க ஓவோட சேரும்போது ஐ ப்ளஸ் ஓ யோ அப்படின்னு சொல்லி நமக்கு சேர்ந்து வந்துடும். அப்போ பனை யோலை அப்படின்னு சொல்லி தான் வரும். நெக்ஸ்ட் பாருங்கள். அன்பகத்தையெல்லாம் உயிர் வாழ்க்கை வன்பார்க்கண் வற்றல் மரம்தளிர் தற்று. இந்த குறளில் அன்பகத்து இல்லா அப்படிங்கிறது எவ்வாறு பிரிக்கலான்னு பார்த்தீங்கன்னா அன்பு ப்ளஸ் அகத்து ப்ளஸ் இல்லா அப்படின்னு சொல்லி தான் பிரிக்கணும். நெக்ஸ்ட்டு எதிர்ச்சொல் பாருங்கள். அரும்புதல் அப்படிங்கிறதுக்கு எதிர்ச்சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெலிதல் தான்ப்பா சரியான ஆன்சர். ஏன்னா அரும்புதல் அப்படிங்கும்போது ஒரு பூவோட வளர்ச்சியை குறிக்கும். அப்போ அந்த வளர்ச்சிக்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது வளராமல் மெலிந்து போகிறது. இங்கே மயங்குதல் ஓடுதல் விரிதல் இதை எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது மெலிதல் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சராக இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள். அனித்து அப்படிங்கிறதோட எதிர்ச்சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா தொலைவில். ஏன்னா அனித்து அப்படிங்கும்போது அது அருகில் அப்படிங்கிற மீனிங்கில் வரும். அப்போ அதுக்கு ஆப்போசிட் சைடுன்னு பார்த்தீங்கன்னா தொலைவில்ங்கிறது தான் சரியான ஆன்சர். தவறான இணை எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மணத்தக்காளி வாய்ப்புண்ணை சரி பண்ணும். முசுமுசுக்கு கீரை இருமலை சரி பண்ணும். வேப்பங்குழந்து மார்பு சளியை சரி பண்ணும். அகத்திக்கீரை அப்படிங்கிறது கண் நோயின்னு கொடுத்துருக்கிறது தப்புப்பா. ஏன்னா அகத்திக்கீரை வயிறு சம்பந்தமானது தான் சரி பண்ணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள். பொருந்தாத இணை மேற்கு மலையிலிருந்து வந்தவை சந்தனம் ஆரம் கரெக்டு தான். கிழக்கு கடலிலிருந்து வந்தவை பவளம் கரெக்டு தான்ப்பா. வடமலையிலிருந்து வந்தவை மிளகு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் இங்கே தப்பு. தென்கடலிலிருந்து வந்தவை முத்து அப்படிங்கிறதும் சரிதான். நெக்ஸ்ட்டு பாருங்கள். பொருந்தாத சொல்லை கண்டறிக. பல்லவர் காலத்து ஓவியங்கள் அல்லாதது எதுன்னு பார்த்தீங்கன்னா மாமல்லபுரம் மாமண்டூர் காஞ்சி கைலாசநாதர் கோவில் இது எல்லாமே பல்லவர் காலத்தில் இருந்த அவங்க கட்டின கோயில்கள் தான். தஞ்சை பெரிய கோயில் ராஜராஜன் அவர்கள் கட்டியிருப்பாங்க. அவங்க பல்லவ அரசர் கிடையாது, சோழ அரசர். அப்படிங்கும்போது நமக்கு இங்கே பொருந்தாததுன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சை பெரிய கோவில் தான். நெக்ஸ்ட்டு பாருங்கள். பொருந்தா இணையை கண்டறிக. அதில் பாருங்கள். பையுள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பையுள் அப்படின்னா நமக்கு துன்பம் அப்படின்னு சொல்லி தான் இப்போ மீனிங்கில் வரும். அப்போ அது சொல்லும் பொருளில் அது ராங்கு. விபுதர் புலவர் பண்ணவன்னா அந்தணன் அல்கு அப்படிங்கும்போது இரவு. அப்போ இது மூணுமே சரிதான். சொல்லும் பொருளில் பையுள் அப்படிங்கும்போது தான் நமக்கு ராங்கு. ஏன்னா பையுள் அப்படிங்கும்போது துன்பம் அப்படின்னு வரும். நெக்ஸ்ட்டு பாருங்கள். வலுவு சொல்லற்ற தொடர் எது? அதாவது வலுவு சொல்லற்ற தொடர் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் கரெக்டாக என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா வலப்பக்க சுவரில் எழுதாதே அப்படிங்கிறது தான் கரெக்டாக வரும். சுவரில் அப்படிங்கும்போது நமக்கு அந்த சின்ன ரீ தான்ப்பா வரும். அதே மாதிரி வலப்பக்கம் இடப்பக்கம் அப்படிங்கிறது தான் நமக்கு கரெக்டு. அப்போ இதில் செகண்ட் ஒன் மட்டும்தான் சரி. நெக்ஸ்ட்டு பாருங்கள். வலுவு சொல் இல்லாத தொடரை எடுக்க சொல்லியிருக்காங்க. இது பாருங்கள். சென்னைக்கு அருகாமையில் அப்படின்னு வராதுப்பா. அது அருகில் அப்படின்னு தான் வரும். மதுரை அல்ல அப்படின்னு வராது. மதுரை அன்று அப்படின்னு சொல்லி தான் வரும். அப்போ அந்த மாதிரி என்ன ஆப்ஷன் இருக்குதுன்னு பாருங்கள். டி ஆப்ஷன் தான்
சென்னைக்கு அருகில் இருப்பது மதுரை அன்று அப்படிங்கிறதான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட்டு சந்திப்பிழை அற்ற வாக்கியங்களை வந்து எடுத்துட சொல்லியிருக்காங்க. கயிற்றுக்கட்டிலில் தன்னை மறந்து உறங்கினான் அப்படிங்கிறது சரிதான்ப்பா. ஏன்னா கயிற்று அந்த இடத்துல இக்கு வரும், தன்னை மறந்து உறங்கினான்ங்கிறது கரெக்டு தான். மேடை பேச்சு மிகுந்த பயனை தருவது. மேடை அந்த ஐ இரண்டாம் வேற்றுமை உருபு வந்து வெளிப்படையாக வந்துச்சுன்னா அங்கே வல்லினம் மிகும். அப்போ இங்கே டை வந்திருக்கும் போது அங்கே ஐ வந்திருக்கு, பயனைன்னு வரும்போது ஐ வந்திருக்கு. அந்த ரெண்டு இடத்துலையுமே வல்லினம் மிகணும். அப்போ 1 and 3 அப்படிங்கிறது சரியான ஆன்சர். நெக்ஸ்ட்டு பாருங்கள், வலுவற்ற தொடர் வந்து எது, அதாவது வலுவுச்சொல் இல்லாமல் இருக்கிற தொடர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பனை ஓலையால் கூரை வேய்ந்தனர் அப்படிங்கிறதான்ப்பா கரெக்டு. ஏன்னா பனை இலைங்கிறது தப்பு, பனை ஓலைங்கிறது தான் கரெக்டு. அதே மாதிரி கூரை போட்டனர்ங்கிறது தப்பு, கூரை வேய்ந்தனர் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். அப்போ பி மட்டும்தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட்டு பாருங்கள், சந்திப்பில் இல்லாத தொடரை வந்து காண்க சொல்லியிருக்காங்க. இது பாருங்கள், விடையை அப்படிங்கும்போது நம்ம போன கொஸ்டின்லேயே பார்த்தோம், இரண்டாம் வேற்றுமை உருபில் வந்து வல்லினம் வந்து மிகும். அப்போ ஐ அப்படின்னு வந்திருக்கும்போது அங்கே இத்து வரும். தேடி பார்க்க கடினமாக இருந்தது, அதாவது விடையை தேடி பார்க்க கடினமாக இருந்தது அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட்டு பாருங்கள், சந்திப்பிழையை வந்து சரிபார்க்க சொல்லியிருக்காங்க. மருத்துவ படிப்பிற்கு என்னை தேர்வு செய்தனர். அந்த இரண்டாம் வேற்றுமை உருபு வரும்போது அங்கே வல்லினம் மிகுந்திருக்கு. மருத்துவ அந்த ஆ அப்படின்னு வரும்போதும் அங்கே வல்லினம் மிகும். அப்போ மருத்துவ படிப்பிற்கு என்னை தேர்வு செய்தனர் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட்டு, மரபு பிழையற்றதை எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. அதாவது மரபு பிழை இல்லாமல் கரெக்டாக எது இருக்குது அதை தான் எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. பலா மூசு அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள், மரபு பிழையற்ற தொடரை வந்து எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. இதில் பாருங்கப்பா, தென்னை ஓலையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென்னை ஓலைன்னு வராது, தென்னை கீற்று அப்படின்னு தான் வரும். அதே மாதிரி வேப்ப ஓலை அப்படின்னு வராது, வேப்பந்தலை அப்படின்னு தான் வரும். அப்போ இது ரெண்டுமே வந்து நமக்கு எங்கே பார்க்கணுன்னா, தென்னை கீற்றுன்னு எங்கே வருதுன்னா 3rd ஆப்ஷன்லேயும் வருது, 4th ஆப்ஷன்லேயும் வருது. 3rd ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா வேப்ப ஓலைன்னு வந்திருக்கு, ஆனால் வேப்பந்தலைங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். அப்போ டி தான் கரெக்டான ஆன்சர். தென்னங்கீற்றும் வேப்பந்தலையும் கொண்டு வந்தான்ங்கிறது தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள், மரபுப்பிழை இல்லாத தொடர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பங்கொள்ளை அப்படிங்கிறதான் மரபுப்பிழை இல்லாத தொடர். ஏன்னா மான் தோப்புன்னு வரும், பனந்தோப்புன்னு வரும், பூந்தோட்டம்னு வரும். அப்போ இது மூணுமே ராங்கு. கம்பங்கொள்ளைங்கிறது தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள், ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் வந்து எழுத சொல்லியிருக்காங்க. ஜெராக்ஸ் அப்படிங்கிறதுக்கு தமிழ் சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒளி நகல், அதாவது அந்த வெளிச்சம் இருக்குல்ல அந்தலேயே வரும்பா, ஒளி நகல் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள், ஆங்கில சொல்லுக்கு வந்து இணையான தமிழ் சொல்லை வந்து தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா. நமக்கு இன்கம் டேக்ஸ் அப்படின்னா வருமான வரின்னு தெரியும், ஆஃபீஸ்னால் அலுவலகம். அப்போ நமக்கு வருமான வரி அலுவலகம் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சராக வரும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல் யாதுன்னு கேட்டிருக்காங்க. இந்தியன் சக்சஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா இந்திய வாரிசுரிமை சட்டம் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட்டு, திருத்தப்படாத அச்சுப்படி அப்படிங்கிறதுக்கு சரியான ஆங்கில சொல் எதுன்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் ப்ரூஃப் அப்படிங்கிறது தான் திருத்தப்படாத அச்சுப்படி. நெக்ஸ்ட் பாருங்கள், ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் பார்த்தீங்கன்னா லியூட் மியூசிக் அப்படிங்கும்போது அது யாழிசை அப்படின்னு சொல்லி தான்ப்பா வரும். ஏன்னா கிராண்ட் டாட்டர் அப்படிங்கும்போது நமக்கு பேத்தின்னு வரும், ஸ்ட்ரோம்ங்கும்போது புயல்னு வரும், டிடெக்டிவ் காம்ப்ளேஷன் அப்படிங்கும்போது புராண இலக்கியம் அப்படிங்கிறது வராதுப்பா. அது வந்து புராண இலக்கியம்னு வராதுப்பா, அது வேறு ஏதோ ஒரு இலக்கியம்னு வரும். தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை வந்து அறிகன்னு சொல்லியிருக்காங்க. நாட்டுக்கு தேவை என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரண். இந்த 3 சொல்லி இன்னும் வரும்பா, அதான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள், வாழை 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 ஒளி வேறுபாடு அறிக்க சொல்லியிருக்காங்க. இந்த வாழை அப்படிங்கும்போது இந்த குண்டியில் வரும்போது இளம் பெண் வரும்பா, சிறப்பு லா வரும்போது மரவகை வரும், பள்ளிக்கூடத்துக்கு வர லா வரும்போது அது வாழை மீனை தான் குறிக்கும், சரிங்களா? அப்போ நமக்கு இளம்பெண், மரவகை, மீன் வகைங்கிறது தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள், கலை
கலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கலை அப்படிங்கும்போது கலைத்தல் அப்படிங்கிறது தான் கரெக்டாக வரும். நுண்கலை அப்படிங்கிறதும் சரிதான்ப்பா. ஆனால் இந்த கலை அப்படின்னு வரும்போது நீக்குதல் அப்படிங்கிறது தான் சரி, மனப்பாரம் அப்படின்னு சொல்லி வராது. அப்போ நீக்குதல் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, வாழை வாழைங்கும்போது நம்ம போன கொஸ்டின்லேயே பார்த்தோம், இளம்பெண் மரவகை. நெக்ஸ்ட்டு ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை வந்து எழுத சொல்லியிருக்காங்க. இதுக்கு ரெண்டுமே ஒரே மீனிங்கில் வரணும். அப்போ பாருங்கள், ஆற்றங்கரை சாயக்கரை, அந்த கரைன்னு வந்திருக்கு இல்லைங்களா, அதான் இது. இந்த கரைன்னு வரும்போது அது ஆத்தோட கரை, இந்த ரை வரும்போது அது சாயம், அதனால நம்ம ட்ரெஸ்ஸில் கரை படியும் இல்லைங்களா, அந்த கரை. அப்போ ஏ தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு பாருங்கள், அரி என்பதன் தவறான பொருளை வந்து தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. அப்போ அரி அப்படிங்கிறதுக்கு திருமால், அறிதல், சிங்கம் அப்படின்லாம் பொருள் வரும்பா. அறிவு அப்படிங்கிறது தான் வராது. நெக்ஸ்ட்டு அணி என்பதன் தவறான பொருளை வந்து தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. அணினா அணிகலன், அழகு, உடுத்து அப்படிங்கிறதெல்லாம் அணிக்கு வரும்பா. கொடுத்து அப்படிங்கிறதா அணிக்கு வராது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒரு பொருள் தரும் பல சொற்கள். மதி அப்படின்னு சொல்லும்போது அறிவு, சந்திரன், இது ரெண்டுமே வந்து மதி அப்படிங்கிற ஒரு சொல்லத்தான் குறிக்கும். நெக்ஸ்ட்டு வேர்ச்சொல்லை வந்து தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. கல் அப்படிங்கிற வேர்ச்சொல்லோட பதம் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கற்றல். பதம் அப்படின்னாலே நமக்கு சொல் அப்படின்னு தான்ப்பா அர்த்தம். அப்போ கல் அப்படிங்கிறதோட சொல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கற்றல். வந்தான் அப்படிங்கிறதோட வேர்ச்சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா வா. நெக்ஸ்ட் பாருங்கள், படி என்ற வேர்ச்சொல்லிலிருந்து வினை எச்சத்தை வந்து உருவாக்க சொல்லியிருக்காங்க. வினை எச்சம் அப்படின்னாலே அந்த ஊ ஈ அப்படிங்கிற சவுண்டில் வந்தாலே அது வினை எச்சம் தான். அப்போ படித்து அப்படின்னு வரும்போது அதுதான் வினை எச்சம். வேர்ச்சொல்லின் தொழிற்பெயரை காண்க. ஒரு அப்படிங்கிறத தொழிற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தல். மேக்சிமம் அந்த அல் விகுதியில் வந்துட்டாவே அது வந்து தொழிற்பெயர் தான். அப்போ ஒருத்தல் அப்படிங்கும்போது நமக்கு அது தொழிற்பெயராக தான் வரும். நெக்ஸ்ட் பாருங்கள், வாழ் என்னும் வேர்ச்சொல்லின் வினை எச்ச வடிவம் தான்ப்பா கேட்டிருக்காங்க. அப்போ வினை எச்சம்னா நம்ம போன கொஸ்டினில் பார்த்த மாதிரியே தூ ஊ ஈ அப்படின்னு வந்தாவே அது வினை எச்சம் தான். அப்போ வாழ்ந்து அப்படிங்கும்போது அது வினை எச்சம். வேர்ச்சொல்லை தொழிற்பெயராக மாற்ற சொல்லியிருக்காங்க. படி அப்படிங்கும்போது அது படித்தல் அப்படிங்கிறது தான் தொழிற்பெயர். நெக்ஸ்ட் பாருங்கள், எடு என்ற சொல்லோட தொழிற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எடுத்தல். அகரவரிசைப்படி சொற்களை வந்து சீர் செய்ய சொல்லியிருக்காங்கப்பா. அகரவரிசை அப்படின்னாவே ஃபஸ்ட்டு நம்ம எல்லா உயிரெழுத்துக்களையும் எழுதிடணும், அதுக்கப்புறம் வந்து உயிர்மை எழுத்துக்களுக்கு வரணும். அப்போ இதில் உயிரெழுத்துக்கள் வரிசை கொடுத்துருக்காங்களான்னு பாருங்கள், கொடுக்கல. எல்லாமே உயிர்மையில் தான் கொடுத்துருக்காங்க. அதுவுமே காங்காச்சா வரிசையில் தான்ப்பா பார்க்கணும். அப்போ காங்காச்சா வரிசையில் எது வரும்னு பார்த்தீங்கன்னா நா, அப்புறம் நூ, அப்புறம் நை, அப்புறம் நோ. அப்போ இதில் கரெக்டான ஆன்சர் என்னென்னா நாடு, நொங்கு, நைதல், நொச்சி அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு அகரவரிசை வந்து சீட் செய்ய சொல்லியிருக்காங்க. அதுவும் பாருங்கள், உயிரெழுத்து வந்திருக்கான்னு பாருங்கள். வரலைன்னா உயிர்மை எழுத்துக்குவாங்க. அப்போ கா, கா, கி, கே, கோ வரிசை தான் வரும். கண், காடை, கீரன், கெண்டை, கொன்றை அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள், அகரவரிசையில் வந்து இதுவும் எழுத சொல்லியிருக்காங்கப்பா. அப்போ மா, மீ, மூ, மே, மோ, இது எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா அந்த காங்காச்சா வரிசை வரும் இல்லைங்கப்பா, அந்த ஒரு கமலஹாசன் பாட்டு வரும் இல்லைங்கம்மா, அந்த சிங்காரவேலன் படத்தில் கக்கக்கா கிக்கி கூ கு கக்கே குக்கு குக்கு கே கே அப்படின்னு வரும் பார்த்தீங்களா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. அந்த பாட்டை நீங்கள் சொல்லி பார்த்தீங்கன்னா அதுவே கரெக்டாக வந்துடும். கா, கா, கி, கி, கூ, கூ அப்படின்னு வரும். அப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே அதை வந்து நீங்கள் எளிமையாக எடுத்துடலாம். அப்போ மனத்துயிர், மீமிசை, முன்னீர், மேடு பள்ளம், மொழிபெயர்ப்பு அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள், அகெயின் அகரவரிசை கொடுத்துருக்காங்க. அப்போ அதில் நம்ம காங்கா வரிசையில் பார்த்தோம் அப்படின்னா இவங்க சா வரிசையில் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ சா, சா, சி, சி, தூ அப்படிங்கிறது தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கப்பா, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்க சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு சொல் கொடுத்துட்டு வார்த்தை வந்து முன்ன பின்ன போட்டிருப்பாங்க, அதை வந்து ஒன்று போல் இருக்கிற தொடராக வந்து எழுத சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கே என்ன வரும்னு பாருங்கள், நேற்று மாலை மலையின் மீது மழை பெய்தது. அதாவது நேற்று மாலையில் வந்து மலை மேலே மழை பெய்தது அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் சொற்களை ஒழுங்குபடுத்துக பாருங்கப்பா. ஆற்றல் நிரம்பிய சொற்கள் தாமாக பொங்கி வழிவது தான் கவிதை அப்படிங்கிறது தான் நமக்கு இங்கே கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, சொற்களை ஒழுங்குபடுத்துக.
வியன்னகர் குறைபடா குழல் கூளுடை கொலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த மாதிரி கரெக்டாக வரும்னு பார்த்தீங்கன்னா, கொல குறைபடா கூளுடை வியன்னகர் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல். அதாவது ஒரு வார்த்தை கொடுத்துட்டு அதுக்கு 2 பொருள் இருக்கு இல்லைங்களா, அதைத்தான் வந்து சரியானதை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. அலி அப்படிங்கும்போது கொடு அப்படிங்கிறது தான் இங்கே சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, விடைக்கேற்ற வினாவை வந்து தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. பாரதிதாசன் புரட்சி கவிஞர் என அழைக்கப்படுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு என்ன மாதிரி நம்ம கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னா, புரட்சி கவிஞர் என அழைக்கப்படுபவர் யார் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட்டு, விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. உ.வே.சா. சாமிநாத ஐயர் தமிழ் தாத்தா என அழைக்கப்படுகிறார் அப்படின்னு கொடுத்துருக்காங்கப்பா ஆன்சரை. இதுக்கு நம்ம கொஸ்டின் மேக் பண்ணுறது எப்படி பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, உ.வே. சாமிநாத ஐயர் எவ்வாறு அழைக்கப்படுகிறார் அப்படிங்கிறது தான் இங்கே கொஸ்டின் ஆகும். நெக்ஸ்ட் பாருங்கள், தன்வினை வாக்கியத்தை வந்து தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ஒரு எழுவாய் வந்து தானே அந்த செயலை செஞ்சிச்சு அப்படின்னா தன்வினை, மற்றவங்கள வச்சு செய்ய சொல்லிச்சு அப்படின்னா அது பிறவினை. தன்வினை பிறவினை வந்து நம்ம சேனலில் வந்து உங்களுக்கு வீடியோ வந்து கிளியராக கொடுத்துருக்கோம்ப்பா, அது பாருங்கள், உங்களுக்கு எளிமையாக வந்து புரியும். இதில் வந்து அற்புத அடிகள் நான்மறை கற்றார் அப்படிங்கிறதான் தன்வினையாக வரும். ஏன்னா கற்கவில்லை அப்படிங்கும்போது எதிர்மறையாக வந்துடும். கற்றாராங்கிறது வினாத்தொடர் வந்துடும். கற்பித்தார் அப்படிங்கும்போது அந்த பி அப்படிங்கிற விகுதி வருதுனால அது பிறவினை தொடராக வந்துடும். அப்போ இதில் அப்பூதி அடிகள் நான்மறை கற்றார்ங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு, பிறவினை தொடர் பாருங்கள். எழிலரசி சிலப்பதிகாரம் கற்பித்தாள் அப்படிங்கிறது தான்ப்பா நமக்கு பிறவினை தொடராக வரும். பி அப்படிங்கிற உச்சரிப்பு வந்தாவே அது பிறவினை தொடர் தான். எழிலரசி சிலப்பதிகாரம் கற்றாள்ங்கிறது தன்வினை தொடராக வரும். கற்பிக்கப்பட்டது அந்த பட்டதுன்னு வந்தாலே சேபாட்டு வினையாத்தான் வரும். கல்லால் அப்படிங்கிறது நமக்கு எதிர்மறை தொடராக வந்துடும். அப்போ இங்கே பிறவினை தொடர் எது வரும்னு பார்த்தீங்கன்னா டி ஆப்ஷன் தான் வரும். நெக்ஸ்ட் பாருங்கள், பாத்திமா திருக்குறள் கற்பித்தாள், நம்ம போன கொஸ்டின்லேயே பார்த்தோம். கற்பித்தாள் அப்படிங்கும்போது அது பிறவினை வாக்கியம். நெக்ஸ்ட்டு, மாலதி திருக்குறள் கற்றாள் அப்படிங்கும்போது நமக்கு அது செய்வினை வாக்கியமாக தான் வரும். ஏன்னா ஒரு எழுவாய் தானே ஒரு செயலை செஞ்சிச்சுன்னா அது தன்வினை தான்ப்பா. இந்த இடத்துல ஏன் செய்வினை வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் அந்த ஐ அப்படிங்கிற வேற்றுமை உருபு வந்து மறைந்தோ வெளிப்படையாவோ வந்துச்சு அப்படின்னா அது செய்வினையாக இருக்கும். அது போக ஒரு எழுவாய் செயபடு பொருள் பயனிலை இந்த சென்டென்ஸில் வந்துச்சுனாலும் அது செய்வினையாக தான் வரும். அப்போ இங்கே மாலதி அப்படிங்கிற எழுவாய் வந்து திருக்குறள் அப்படிங்கிற செயபடு பொருளை கற்றாள்ங்கிறது பயனிலை அந்த ரேஞ்சில் வந்திருக்கிறதுனாலும் இது செய்வினை தான். நெக்ஸ்ட் பாருங்கள், சிலப்பதிகாரம் இளங்கோவடிகளார் எழுதப்பட்டது. இது எவ்வளவு வாக்கியம் பார்த்தீங்கன்னா படுபட்டதுன்னு வந்தாலுமே, அப்புறம் இன்னொரு கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த 3ஆம் வேற்றுமை உருபு ஆள் அப்படிங்கிறது வெளிப்படையாக வந்தாலுமே அது செயபடு பொருள் தான், சேபாட்டு வினை தான். அப்போ நமக்கு இங்கே இது எவ்வகை வாக்கியம்னு பார்த்தீங்கன்னா சேபாட்டு வினை வாக்கியம். நெக்ஸ்ட் பாருங்க, உவமைக்கு ஏற்ற பொருளை வந்து தேர்ந்தெடுத்த வந்து எழுத சொல்லியிருக்காங்க. இலவு காத்த கிளி போல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏமாற்றம். அதாவது ரொம்ப வெயிட் பண்ணி பார்த்தோம், அது ஒன்றுமே அந்த கிளிக்கு வந்து கிடைக்கல அப்படிங்கும்போது அது ஏமாற்றம். கீரியும் பாம்பும் போல அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீரியும் பாம்பும் எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும்ப்பா, அதனால கீரியும் பாம்பும் போலன்னா பகைமை. அத்தி பூத்தார் போல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அத்திப்பூ வந்து எப்போவாவது ஒருக்கத்தான் பூக்கும் அப்படிங்கும்போது நமக்கு அருமைங்கிறதான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, சரியான இணையை வந்து தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ஆண்டு தொகை அப்படிங்கும்போது அது வருடத்தொகை அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். தவறான இணையை வந்து தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்கப்பா. இதில் தவறான இணை எது வரும்னு பார்த்தீங்கன்னா பணியிடம் அப்படிங்கிறது தான். இந்த பணியிடம்ங்கிறதுக்கு தவறான இதுவாக வரும். ஏன்னா பனி அப்படின்னு 2 சொல்லி வரும்போது அது குளிர்ச்சியை குறிக்கும், 3 சொல்லி வரும்போது நம்ம வேலை பார்க்குறத வேலையை குறிக்கும். அப்படிங்கும்போது இங்கே 2 சொல்லி 3 சொல்லின்னு கொடுத்துருக்கிறதுனால இது வந்து தவறான இடம். ஏன்னா இந்த பணியிடத்துக்கு வந்து இந்த பணியிடம் வந்து மீனிங்காக ஆகாது. நெக்ஸ்ட் பாருங்க, கடைத்தெரு எங்குள்ளது என்ற வினாவிற்கு வலப்பக்கத்தில் உள்ளது என கூறுவது எவ்வகை விடைனா, அதாவது அந்த கடைத்தெரு வந்து வலப்பக்கத்தில் இருக்கு அப்படிங்கிற அந்த இருக்கிற இடத்த சுட்டி காட்டி சொல்றதுனால இது வந்து சுட்டு விடை. நெக்ஸ்ட் பாருங்க, பேருந்து அதோ அங்கே நிற்கும் அப்படின்னு மற்றொருவர் கூறுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா சுட்டு விடைனா. ஏன்னா ஒரு இடத்த வந்து ஒரு பகுதியை வந்து அவங்க சுட்டி காட்டுறாங்க அப்படின்னா அங்கே சுட்டு விடை.
நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கிறது என்று கூறுவது வந்து உற்றது உரைத்தல் விடை. அதாவது அவனுக்கு என்ன அந்த நேரத்தில் அது பண்ணுதோ அதை அப்படியே சொல்றதுக்கு பேர் தான் உற்றது உரைத்தல் விடை. நெக்ஸ்ட் பாருங்க, பிறமொழி சொற்கள் களவாத தொடரை வந்து எடுத்துஎழுத சொல்லியிருக்காங்க. வானூர்தி ஓர் அறிவியல் ஆக்கம் அப்படிங்கிறதான் பிறமொழி சொற்கள் களவாது. ஏன்னா சினிமா தேட்டருங்கிறது ஆங்கில சொல், சமஸ்தானம்ங்கிறது தமிழ் சொல் கிடையாது, முக்கியஸ்தர்கள் அப்படிங்கிறது தமிழ் சொல் கிடையாது. அப்போ வானூர்தி ஓர் அறிவியல் ஆக்கம்ங்கிறது தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, மவுண்ட் அப்படிங்கும்போது அச்சு அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். இது மவுண்ட் அப்படிங்கும்போது உதிர், இந்த மவுண்ட்டுன்னு வரும்போது நமக்கு மண்மேடு அப்படின்னு வரும்ப்பா. இந்த மண்ட்டுன்னு வரும்போது குன்றுன்னு வரும். இது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்கப்பா. இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்க முடியும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. இது மோல்டு அப்படின்னா அது அச்சுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வச்சுட்டு மித்ததுக்கு வந்து கொஞ்சம் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் கவனமாக பார்த்து படிச்சுக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, கொண்டல் அப்படின்னா கிழக்கு, கோடை மேற்கு, வாடை வடக்கு, தென்றல் தெற்கு. அப்போ 3142 தான் சரியான ஆன்சர். இதில் தவறான இணை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. விஞ்ஞானம்னா அறிவியல் சரிதான்ப்பா, பிரதானம்னா முதன்மை, உத்தியோகஸ்தர்னா அலுவலர், சமஸ்தானம்னா துறை அப்படிங்கிறது ராங்ப்பா. அப்போ இதில் தவறானது எதுன்னு பார்த்தீங்கன்னா சமஸ்தானம். நெக்ஸ்ட்டு ஊர் பெயரோட மருவை வந்து எழுத சொல்லியிருக்காங்க. இதில் ஊர் பெயரோட மருவு பாருங்கள். தஞ்சை தஞ்சாவூருங்கிறது சரிதான், கும்பை கும்பகோணம்ங்கிறது தவறுப்பா, குடந்தைங்கிறது தான் சரியான ஆன்சர். மயிலை மயிலாடுதுறை அப்படிங்கிறது தவறு, மயிலாப்பூர் அப்படிங்கிறது தான் சரியானது. மன்னார் மன்னார்குடிங்கிறது தவறுப்பா, ஏன்னா மண்ணை அப்படின்னு சொல்லி தான் வரும். நெக்ஸ்ட் பாருங்க, தவறான ஊர் பெயர் மருவு. கோவை அப்படிங்கும்போது கோயம்புத்தூர் அப்படிங்கிறது சரிதான், உதகை உதகமண்டலம் சரிதான், நெல்லை திருநெல்வேலி சரிதான், புதுமை புதுக்கோட்டைன்னு வராதுப்பா, புதுகை அப்படின்னு சொல்லி தான் வரும். நெக்ஸ்ட் பாருங்க, நிறுத்தற்குரிய வந்து எழுத சொல்லியிருக்காங்க. கண்ணன் பள்ளிக்கு சென்றான், முக்காற்புள்ளி பாடம் படித்தான். அதாவது ஒரு சொல் அதனை தொடர்ந்து இன்னொன்று வர்றதுனால அங்கே முக்காற்புள்ளி வருது. நம்ம இந்த காற்புள்ளி அரைப்புள்ளி வீடியோலாம் நம்ம சேனலில் இருக்குப்பா, நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, எது சரியானதுன்னு பார்த்தீங்கன்னா என்னே இப்பூவின் மனம் அப்படிங்கிறது உணர்ச்சி தொடர், அதுதான்ப்பா சரியானது. ஏன்னா மாப்பழா வாழை முக்கணிகள்னு சொல்லி கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, அது ராங்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, பேச்சு வழக்கு எழுத்து வழக்குலேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்கப்பா. இதில் பாருங்கள், இதை வந்து எழுத்து வழக்காக வந்து எழுத சொல்லியிருக்காங்க. அப்போ நமக்கு இதில் என்ன கரெக்டான ஆன்சர் வரும்னு பார்த்தீங்கன்னா உணவு சமைத்தால் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். சொற்களை இணைத்து வந்து புதிய சொல் வந்து உருவாக்க சொல்லியிருக்காங்க. இதில் சிங்க குருளை அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலத்தில் சரியான இணையை வந்து தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. முருகன் பாடம் படித்தான்ங்கிறது இறந்த காலம், நாளை பள்ளிக்கு வருவேன் அப்படின்னா எதிர்காலம், நாளை பள்ளிக்கு விடுமுறை அப்படிங்கும்போது நமக்கு எதிர்காலமாக தான் வரும். நேற்று மழை பெய்ததுங்கிறது இறந்த காலம். அப்போ இதில் சரின்னு பார்த்தீங்கன்னா பி மட்டும்தான். நெக்ஸ்ட் பாருங்கள், தவறான இணையை வந்து தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. மாலையில் சூரியன் மறைந்தது அப்படிங்கிறது வந்து நமக்கு இறந்த காலம், அதை எதிர்காலம்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அதுதான் தவறானது. நெக்ஸ்ட் பாருங்கள், சரியான வினா சொல்லை வந்து தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கே என்ன சரியாக வரும்னு பார்த்தீங்கன்னா மாடுகள் எங்கு மேய்ந்தன அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சராக வரும்ப்பா. ஏன்னா மாடுகள் அப்படிங்கும்போது பன்மை, அப்போ மேய்ந்தன அப்படிங்கிறது தான் இங்கே கரெக்டாக வரும். நெக்ஸ்ட் பாருங்கள், கீழ்கண்டவற்றுள் சரியான இணைப்பு சொல்லை வந்து எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. நான் நன்றாக பொருளுணர்ந்து படித்தேன், அதனால் தேர்வில் முதலிடம் பெற்றேன். இந்த அதனால் ஆகையால் ஏனெல்லாம் எந்தெந்த இடத்துல வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வீடியோ வந்து நம்ம சேனலில் இருக்குது, நீங்கள் பாருங்கப்பா. இது வந்து ஒரு பயன் ப்ளஸ் அவங்க பண்ண வேலையை குறிக்கிறது அப்படிங்கிறதுனால அங்கே அதனால் வந்திருக்கு. நெக்ஸ்ட் பாருங்கள், பொருள் இல்லாதவருக்கு இந்த உலகம் இல்லை, எனவே மகிழ்ச்சிக்கு வழி பணமே என தீர்ப்பளிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு விளைவை சொல்லி ஒரு காரணத்தை சொல்லிட்டு அதுக்கான விளைவை வந்து சொல்லியிருக்கிறதுனால இங்கே எனவே வரும். நெக்ஸ்ட் பாருங்கள், அடைப்புக்குள் உள்ள சொல்லை வந்து தகுந்த இடத்துல வந்து எழுத சொல்லியிருக்காங்க. குரல் அப்படிங்கும்போது
உரிமைக்கு குரல் கொடு அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சராக வரும். நெக்ஸ்ட்டு அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் வந்து எழுத சொல்லியிருக்காங்கப்பா. கலப்பை பிடிக்கும் கை அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சரு. அதே பாடல் வரியில் அடுத்த வரிப்பா, ஆழி தரித்தே அருளும் கை அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சராக வரும். இது கம்பர் பாடல் வரிப்பா, 7th புக்கில் இருக்குது. ஒரே பாடல் வரியை 2 இடத்துலையும் பிரித்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இருபொருள் தருக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு பாடல் அப்படிங்கும்போது பண் அப்படிங்கிற பொருளில் தான் வரும். அப்போ ஏ தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட்டு குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு செய் சேய். அப்போ செய்னா என்ன மீனிங், சேய்னா என்ன மீனிங் சொல்லியிருக்காங்க. செய் அப்படிங்கும்போது நமக்கு வந்து செயல் அப்படின்னு வரும். சேய் அப்படிங்கும்போது நமக்கு குழந்தை அப்படின்னு தான் ஞாபகம். இது செய் அப்படிங்கும்போது செயல் வராதுப்பா. செய் அப்படின்னா சேரு, சேரு வயல் அந்த மாதிரி வரும். அப்போ சேரு தான்ப்பா சரியான ஆன்சர். சேய் அப்படின்னா குழந்தை. கொஞ்சம் கவனமாக படிச்சிருங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், சரியா தவறாக கேட்டிருக்காங்க. தமிழ் அதன் தன்மையில் தனித்து இயங்கும் பண்பு கொண்டது அப்படிங்கிறாங்க. அது சரிதான். தமிழில் பல சொற்கள் ஒரு பொருளை குறிக்க பயன்பாட்டில் உள்ளதால், அதாவது தமிழில் வந்து பல சொல் வந்து ஒரே பொருளை வந்து குறிக்கும், ஒரு சொல் வந்து பல பொருளை வந்து குறிக்கும். இது அதுக்குரிய வந்து சிறப்புத்தன்மை. அப்போ அப்படிங்கும்போது கூற்று காரணம் ரெண்டுமே வந்து சரிதான். நெக்ஸ்ட் பாருங்கள், ஈயென இருத்தல் எளிதன்று அதன் எதிர் ஈயேன் என்றால் அதனினும் எளிதன்று அப்படிங்கிற பாடல் வந்து புறநானூற்று பாடல் வரிப்பா. இந்த பாடலை பாடியவங்க வந்து கலைத்தின் யானையார் அப்படிங்கிறவங்க தான். இது சரியான ஆன்சர். இப்பாடல் புகழப்படுவது வள்ளல் பாரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ராங்குப்பா. இவங்க வள்ளல் ஓரியத்தான் வந்து பாடியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு கலைச்சொற்கள் பாருங்கள். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் செயற்கை நுண்ணறிவு, சூப்பர் கம்ப்யூட்டர்னு பார்த்திங்கன்னா மீத்திறன். இந்த மாதிரி கலைச்சொற்கள் தான்ப்பா கேட்பாங்க. இதில் வந்து இவங்க தவறான கலைச்சொற்கள் தான் இங்கே எழுத சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஸ்பேஸ் டெக்னாலஜி அப்படிங்கும்போது தகவல் தொழில்நுட்பம் வராதுப்பா, இது விண்வெளி தொழில்நுட்பம் தான் வரும். அப்போ இங்கே தவறான கலைச்சொற்களை கண்டறிய தான் வரும். ஏன்னா அல்ட்ரா வயலண்ட் ரேஸுங்கும்போது புற ஊதா கதிர்கள் கரெக்டு தான். காஸ்மிக் ரேஸுங்கும்போது விண்மீன் கதிர்கள் கரெக்டு தான். பயோடெக்னாலஜிங்கும்போது உயர் தொழில்நுட்பம் கரெக்டு தான். அப்போ இதில் ராங்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் டெக்னாலஜி. நெக்ஸ்ட்டு பாருங்கள், தவறான சொல் வந்து கேட்டிருக்காங்க. இது வந்து சரியான கலைச்சொற்களை வந்து எடுத்து சொல்லியிருக்காங்கப்பா. எஸ்தட்டிக்ஸ் அப்படின்னா அழகியல் அப்படிங்கிறது நமக்கு கரெக்டு தான். மித்துங்கிற போது நமக்கு தொன்மைன்னு வந்தும், டெர்மினாலஜி அப்படிங்கும்போது நமக்கு கலைச்சொற்கள் அப்படின்னு சொல்லி வரும். அப்போ இந்த இதில் சரியானதுன்னு பார்த்தீங்கன்னா எஸ்தட்டிக்ஸ். நெக்ஸ்ட்டு பாருங்கள், எம்பலம் அப்படிங்கிறதுக்கு சரியான கலைச்சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா சின்னம் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். பொருத்தமான பொருளை வந்து தேர்ந்தெடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. அதாவது பொறுத்துக்கப்பா. வேதம் அப்படிங்கும்போது நமக்கு மறைன்னு வரும். ஞானம்னா அறிவு, மடமைனா அறியாமை, வையம்னா உலகம். அப்போ ஃபஸ்ட்டு ஒன் தான் நமக்கு சரியான ஆன்சர் ஆகும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், மாமரம் அப்படிங்கிறதோட கூட்டுப்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மான் தோப்பு அப்படின்னு சொல்லி தான் வரும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், குழலியும் பாடத் தெரியும் அப்படிங்கிற தொடரில் பிழையை நீக்கி வந்து கரெக்டாக எழுத சொல்லியிருக்காங்க. அப்போ குழலிக்கு பாடத் தெரியும் அப்படிங்கிறதான் இங்கே கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஆர்னித்தாலஜி அப்படிங்கிறது படிப்பாகிய பறவையாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி வராதுப்பா. அதாவது பறவையை பற்றிய படிப்புக்கு பேர் தான் ஆர்னித்தாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு ஓர் வந்து பிழை திருத்தி எழுத சொல்லியிருக்காங்க. நம்ம ஒரு ஓர் வந்து நம்ம வீடியோ கொடுத்துருக்கோம்ப்பா. நம்ம நியூ சிலபஸ் படி நம்ம கொடுத்துருக்க இலக்கண வகைகள் எல்லாமே நம்ம சேனலில் உங்களுக்கு அவைலபிளாக வீடியோஸ் இருக்குது. நீங்கள் அதை போய் பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒரு ஓர்லாம் நம்ம கிளியர் கட்டாக உங்களுக்கு நடத்தி கொடுத்துருப்போம். நம்ம சேனலில் இருக்குது, நீங்கள் பாருங்கள். உயிரெழுத்து வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி ஓர் அப்படிங்கிறதான் வரும். அப்போ ஓர் இரவு அப்படிங்கிறதான் சரியான ஆன்சர். சொல்லும் பொருளும் பொறுத்துக பாருங்கள். நாமம் அப்படின்னா பெயர், ஓதி அப்படிங்கும்போது நமக்கு இங்கே என்ன வரும் அப்படின்னா கூந்தல் அப்படின்னு சொல்லி தான்ப்பா வரும். வெற்புனா மலை, கேளல்னா பன்றி. இதை 4321 தான் கரெக்டான ஆன்சர். அகைன் பொறுத்துக பாருங்கள். மிடிமை அப்படிங்கும்போது நமக்கு வறுமைன்னு தான் வரும். உறவுனா வலிமை, வதுவை அப்படின்னா திருமணம், அகவைனா வயது. நெக்ஸ்ட் பாருங்கள், ஒருமைப்பன்மை பிழை, ஒருமைப்பன்மை பிழை இல்லாத சொற்கள் வந்து எடுத்து சொல்லியிருக்காங்க. நானும் அவனும் வந்தோம் அப்படிங்கிறது தான் ஒருமைப்பன்மை வந்து பிழை இல்லாமல் இருக்குது. புலிகள் 2
வருகின்றன தான் சரியான ஆன்சர். மயில்கள் அகவுகிறது அவகுகிறன் மயில் வந்து அகவும்பா. அப்போ அகவுகின்றன அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, ஒருமை பன்மையை வந்து நீக்க சொல்லியிருக்காங்க. அவை இங்கே உள்ளன. ஏன்னா அவை அப்படிங்கிற சொல்லே பன்மையைத்தான் குறிக்கும். அப்போ அவை இங்கே உள்ளன அப்படிங்கிறதான் சரியான ஆன்சர். அது அப்படிங்கிறது ஒருமையில் வரும். அப்போ அதுகள் அப்படின்னு அதில் சேர்ந்து வராது. அது ராங். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த பத்தியை படிச்சுட்டு அதுக்குள்ளே வினாக்கள் வந்து கீழே எழுத சொல்லியிருக்காங்கப்பா. இந்த பத்தியை என்னன்னு நம்ம படிச்சுட்டு அந்த பத்தியிலேருந்து இந்த ஆன்சர் எழுதணும்ப்பா. புறங்கூறுகள் கீழ்கண்ட ஒன்றை சார்ந்தது. அதாவது புறங்கூறுகள் வந்து எதை சார்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே பத்தியில் போய் பார்த்தோம் அப்படிங்கும்போது நமக்கு அந்த ஃபஸ்ட் லைன்லேருந்து படிச்சுட்டு வாங்க. தமிழ்நாடு பண்பாடு பல காலமாக பேணப்பட்ட, திருத்தப்பட்ட, மேம்படுத்தப்பட்ட அம்சங்களை குறித்து நின்றாலும் அது தொடர் மாற்றத்திற்கு உட்பட்டு நிற்கும் ஓர் இயங்கியல் பண்பாடு. தமிழர் பண்பாட்டின் அமைப்பொழுகானது அடிப்படையில் 2 அம்சங்களை கொண்டது. ஒன்று அதனளவில் சார்புடையது, மற்றொன்று உலகளாவிய அமைப்புகளோடு பொருந்தக்கூடியது. தமிழ் பண்பாட்டின் உருவகத்தை தரக்கூடிய புறக்கூறுகள் பண்பாடு சார்ந்தும் அவற்றின் அகக்கூறுகள் உலகளாவிய அமைப்போடும் ஒத்திசைந்து பெறுவதும் இதன் உட்கூறுகளாகும் சொல்லியிருக்காங்க. பாவனர் கூறுவது போல பண்பாடு என்பது திருந்திய ஒழுக்கம், நாகரிகம், திருந்திய வாழ்க்கை. முன்னது அகக்கூறு, பின்னது வந்து புறங்கூறு. நாகரிகம் சேர்ந்து பண்பாடுண்டு, நாகரிகம் இல்லாத பண்பாடும் உண்டு. தமிழர் பண்பாடு இவ்விரண்டிலும் மெச்சத்தக்கது அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா. அப்போ நம்ம புறக்கூறுகள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்பாடு. பண்பாடு வந்து திருத்திய ஒழுக்கம் அப்படின்னு கூறினவங்க யாருன்னா பாவனர் அவர்கள். தமிழர் பண்பாடு எவ்வகை பண்பாடுனா இயங்கியல். தமிழர் பண்பாடு எந்த சமயத்துடன் இறுகிய தொடர்புடையதுன்னு பார்த்தீங்கன்னா சைவம். நாகரிகம் என்பது எவ்வகை நாகரிகம்னா திருந்திய வாழ்க்கை. இது எல்லாமே இந்த பாராகிராஃப்லேருந்து எடுத்த ஆன்சராக இருக்கணும்ப்பா. அப்படி இருந்தால் மட்டும்தான் இது வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். நம்ம வேற எங்கேயோ படித்தோமே, வேற எங்கேயோ இது மாதிரி இருந்துச்சே அப்படின்னு எடுத்திங்கன்னா இதுக்கு வந்து ஆன்சர் தப்பாக போயிரும்ப்பா. இந்த பாராவில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை சார்ந்து தான் நம்ம இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆன்சர் பண்ணணும். சரிங்களா? இதோட நமக்கு இந்த வாரம் நம்ம தமிழ் டெஸ்ட்டு கொடுத்துருந்த பிஒய்க்யூயோட ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து முடிஞ்சிருச்சுப்பா. இந்த பிஒய்க்யூ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். இன்னும் அடுத்தடுத்து நம்ம டெஸ்ட் எல்லாமே பிஒய்க்யூ தான்ப்பா கொடுக்க போகிறோம். உங்களுக்கு டெஸ்ட் எழுத விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.